செட்டிநாடு ஸ்பெஷல் பாசிப்பயிறு பணியாரம் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டதே இல்லைன்னா இன்றைக்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு நான் 1/4 படி டிஃபன் பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசி வந்து தண்ணியில் 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு அரிசி ஈரப்பதம் இருக்கும்போதே மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் கிடைக்கிற அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இந்த பக்கம் அரை கப் பாசிப்பருப்பை வந்து குக்கரில் சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சிருக்க மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி 1-2 தட்டி வச்சிருக்க வெல்லம் 1/4 படி அளவுக்கு எடுத்து இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து வெல்லத்தை வந்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிருக்க மாவுல வடிகட்டி சேர்த்துருங்க. இது கூட ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய்த்தூள்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது 4 மணி நேரம், அப்படி இல்லைன்னா மறுநாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு கடாயில இருந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மாவு வந்து எண்ணெயில ஊற்றி எடுத்துக்கணும். பாருங்க நம்மளோட பணியாரம் எப்படி பூரி மாதிரி உப்பி வருதுன்னு. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எண்ணெயில இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்ல பணியாரம் ரெடி.